Go. மண் பேசும் சரித்திரம். ஆதித்த கரிகாலனின் கொலையைச் சொல்லும் கல்வெட்டு. தேர் சக்கரங்களோடு வடிக்கப்பட்ட தமிழகத்தின் ஒரே கரக்கோவில். இரத்த ஆறு ஓடிய மாபெரும் போர்க்களம். இந்த பகுதி வந்து இன்னைக்கு பச்சை பசேல்னு இருக்கு. ஒரு காலத்துல ரத்தமும் மனித உடலும் சிதறி கிடந்த பகுதின்னு சொல்லி பல இடங்கள்ல வந்து விளக்கப்படுது. லட்சக்கணக்கான பேர் மாண்ட ஒரு பெரும் போர் நடந்த இடம். பொன்னியின் செல்வன் சொல்லும் வந்தியத்தேவன் வழியில் ஒரு வரலாற்று பயணம். மண் பேசும் சரித்திரம். பொன்னியின் செல்வன் சுமார் 70 ஆண்டுகளுக்கு முன்பு எழுத்தாளர் கல்கியால் எழுதப்பட்ட இந்த நாவல் கிபி 10ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதி வரலாற்று நிகழ்வுகளை மையப்படுத்தி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாவலில் வரும் முக்கிய கதாபாத்திரமான வந்தியத்தேவன் பயணப்படும் இடங்களை நோக்கி சோழர் வரலாற்று தேடல் குழு சார்பில் சமீபத்தில் ஒரு பயணம் நடத்தப்பட்டது. அவர்களோடு நாமும் இணைந்து கொண்டோம். வல்லவரையின் வந்தியத்தேவனை வானர் குலை இளவரசனாகவும் சோழ இளவரசி குந்தவையின் காதலனாகவும் ஆதித்த கரிகாலனின் நண்பன் மற்றும் தூதுவனாகவும் கல்கி குறிப்பிடுகிறார். ஆதித்த கரிகாலன் தன் தங்கையான குந்தவைக்கு வந்தியத்தேவன் மூலம் ஓலை ஒன்றை கொடுத்தனுப்ப அவனது பயணம் நாவலின் ஆரம்பத்திலேயே ஆரம்பமாகிறது. வந்தியத்தேவன் பயணப்படும் இடங்களில் முதலாவது இடம் வீராணம். வீராணம் ஏரி கடல் போல் பரந்த நிலப்பரப்பை கொண்டதாக தற்போது காண கிடைக்கிறது. ராஜாதித்ய சோழன் தனது தந்தை முதலாம் பராந்தக சோழனின் பெயரில் வெட்டிய ஏரி. பராந்தகனுக்கு வீர நாராயணன் என்பதுதான் இயற்பெயர். வீர நாராயணன் ஏரி என்பதுதான் தற்போது வீராணம் ஏரி என்றாகிவிட்டது. முதலாம் பராந்தக சோழன் அவருடைய ஆட்சி காலத்துல வந்து சோழ நாடு வந்து ஈழத்தை கூட வெற்றி பெற்று பெரிய மகோன்னதத்தை அடைஞ்சிருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் அவருடைய பட்டத்து இளவரசன் அவருடைய மகனான ராஜாதித்த சோழர் வந்து வடதிசையில படையெடுத்து போகிறதுக்காக ராஷ்டிரகூடர்களை எதிர்த்து போரிடுவதற்காக படை திரட்டி அவர் வந்து ஒரு இடத்துல வச்சிருந்தார். போர் இல்லாத காலகட்டங்களில் வந்து முக்கியமான ஒரு வேலையா மக்களுக்கு பயனுள்ள வேலையா தரணுங்கிறதுக்காக இந்த ஏரியை வெட்டுறதுல ஒரு முக்கியமான ஒரு வேலையில இறங்குறாங்க. வீரநாராயணன் ஏரி என்பது சுருக்கம் தான் வீராணம் ஏரி. வீரநாராயணன் அப்படிங்கிறது யார் பேர்னா, வீரநாராயணன்ங்கிறது முதலாம் பராந்தக சோழனுடைய பட்ட பெயர்கள் ஒன்றான ஒரு பேர். அந்த பேரையே வந்து இங்க வச்சிருக்காங்க. ராஜாதித்தர் வந்து இந்த இடத்த அந்த ஏரியை ஏற்றதா சொல்லப்படுகிறது. அவர் தன்னுடைய தந்தையின் பேர், அரசராக இருந்த தன்னுடைய தந்தையின் பேராலேயே வீரநாராயண பேரேரி அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. இந்த ஏரி வந்து இந்த சுற்றுவட்டாரத்தில் உள்ள பல ஊர்களுக்கும் வந்து நீர்ப்பாசனத்திற்கும் குடிநீருக்கும் வந்து ஆதாரமாக அமைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 1800 வருடங்களாக அமைந்திருக்கிறது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த ஏரி வந்து நம்ம பொன்னியின் செல்வன்ல எப்படி வரும் அப்படின்னா, அந்த பொன்னியின் செல்வனுடைய கதாநாயகனான வந்தியத்தேவன் முதல்ல ஆரம்பிக்கிறது குதிரையில வந்து ஆடிப்பெருக்கென்று வீரநாராயண ஏரியோட கரையில தான் அவர் வருவாரு. அங்கதான் பொன்னியின் செல்வனோட கதை ஆரம்பிக்கும். அடுத்து நாம் சென்ற இடம் வீர நாராயண பெருமாள் ஆலயம். இதுவும் வந்தியத்தேவனின் பயணத்தில் வருகிறது. வந்தியத்தேவன் சந்திக்கும்
ஆழ்வார்க்கடியான் இந்த ஆலயத்து இறைவன் மீது பாடல் பாடுவதாக குறிப்பிடப்படுகிறது. சார், வந்தியத்தேவனுடைய வரலாற்றுக்கும் இந்த கோவிலுக்கும் என்ன சம்பந்தம் சார்? அதை பத்தி சொல்லுங்க. இந்த கோவில் வந்து பொன்னியின் செல்வன்ல எப்படின்னா, வந்தியத்தேவன் வந்த 2வது அத்தியாயத்திலேயே அவர் ஆழ்வார்க்கடியானோட சேர்ந்து இந்த வீரநாராயண பெருமாள் கோயிலை விண்ணகர்னு சொல்லுவாங்க. அந்த இதுல கதையில விண்ணகருக்கு வர மாதிரி கதை. அதுல இவர் வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியான் மேல ஒரு சந்தேகத்தோடய வருவாரு. இங்கே இந்த இடத்துல அவர் உருகி நம்மாழ்வாரோட பாசுரங்களை பாடுவார். அவர் யார் பாடுவாருன்னா, அந்த ஆழ்வார்க்கடியான் உருகி பாசுரங்களை பெருமாள் மேல பாடுவார். அவர் பாடின பாட்டை கேட்டுட்டு உருகி உண்மையிலேயே ஒரு சிறந்த பக்தன் தானோ அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவன் நினைப்பான். அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த இடங்கள் பத்தி கல்கி விளக்கியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் வைணவ குரு பரம்பரை பத்தியும் பொன்னியின் செல்வன்ல விளக்கியிருப்பார். ஆளவந்தார், நாதமுனிகள் போன்ற வைணவ குரு பரம்பரை சேர்ந்தவர்களுடைய திருப்பணிகளை பற்றி சிறப்பான முறையில் பொன்னியின் செல்வன்ல அவர் விளக்கியிருப்பார். இதன் தொடர்ச்சியாக நாம் சென்ற பகுதி கடம்பூர். கடம்பூர் சம்புவராயர்களின் தலைநகராக இருந்தது. தற்போது மேலக்கடம்பூர், கீழ்கடம்பூர் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் இருந்த சம்புவராயர்களின் மாளிகையில்தான் ஆதித்த கரிகாலனை கொல்ல நடந்த சதியை வந்தியத்தேவன் அறிந்ததாக பொன்னியின் செல்வன் நாவலில் வருகிறது. இங்க கடம்பூரை சிற்றரசர் சம்புவராயர் அப்படிங்கிறவர் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறதா நம்மளோட கதையில வரும். அந்த சிற்றரசர் கீழே அனைத்து சிற்றரசர்களையும் வர சொல்லி சதி ஆலோசனை பண்ணுவாங்க. வாரிசு அடுத்ததா சோழ பேரரசுக்கு அடுத்த வாரிசு யாரு என்பதை பற்றி. அது அவருடைய பட்டத்து இளவரசரான ஆதித்த கரிகாலருக்கு தெரியாம சதி ஆலோசனையில் ஈடுபடுவாங்க. தன்னிச்சையாக அங்க வந்தியத்தேவன் இந்த சதி ஆலோசனையை பத்தி தெரிஞ்சுக்கிறாரு. அது நடக்கிறதா சொல்லப்படுற அனைத்துமே கடம்பூர் மாளிகையில தான் நடக்குது. கடம்பூர் மாளிகையில் தான் சம்புவராயர்கள் இருந்ததா இந்த கதையில சொல்லப்பட்டிருக்கு. அவங்க இங்க நடக்கிறத வந்தியத்தேவன் தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய எஜமானனான ஆதித்த கரிகாலனுக்கு எதிராக பெரும் சதி நடைபெறத தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் விழிப்புணர்வோட ஒவ்வொரு இடமா போய் அந்த ஓலைகளை கொண்டு போய் சேர்க்கிறது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த இடம் மேல கடம்பூரில் இருக்கும் அமிர்த கடேஸ்வரர் ஆலயம் சோழர் கட்டுமான கலையின் வித்தியாசமான நுட்பத்தை பறைசாற்றுகிறது. தேரின் வடிவில் இருக்கும் இது போன்ற அமைப்பை கரக்கோவில் என்கிறார்கள். தமிழகத்தில் இருக்கும் ஒரே கரக்கோவில். கிபி 6ஆம் நூற்றாண்டு முதலே பாடல் பெற்ற இந்த தலத்தில் தற்போதைய அமைப்பு முதலாம் குலோத்துங்க சோழனால் கிபி 1113 அவரது 43ஆம் ஆட்சியாண்டில் கட்டப்பட்டதாக அறிய கடமாரம் மரங்கள் அதிகமாக இருந்ததுனால தான் இந்த ஊருக்கு கடம்பூர் அப்படின்னு பேர். இந்த தலத்துக்கு 6ஆம் நூற்றாண்டில் அப்பர் சுவாமிகள், சம்பந்தர் 2 பேரும் படிகங்கள் பாடியிருக்காங்க. இவங்க 6ஆம் நூற்றாண்டில் வந்திருக்காங்க. அதற்கு பிறகு மாணிக்கவாசகர், சுந்தரர் இவங்கெல்லாம் 9ஆம் நூற்றாண்டில் பாடியிருக்காங்க. அப்புறம் அருணகிரிநாதர் பாடல் பாடியிருக்காரு. அவரும் 9ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டில் வந்திருக்காரு. இப்படி பலர் இந்த கோயிலுக்கு பாடியிருக்காங்க. இந்த தலம் 1800 வருஷங்களுக்கு மேல் பழமையானது. ஏற்கனவே இங்கே பல்லவர்களோட கல்வெட்டுகளும் சிலைகளும் இங்கே கிடைச்சிருக்கனால இது 1800க்கு மேலே 2000 வருஷங்களுக்கு பழமையானது இது. இப்போ பார்க்குற நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் முதலாம் குலோத்துங்க சோழன் 1110 கட்டினது. இது கருவறையே 4 பக்கம் சக்கரங்களோட ஒரு தேர் உடையத்தில் இருக்கும். இதுக்கு கரக்கோவில் அப்படின்னு பேர். கரக்கோவில் அப்படிங்கிறது தமிழகத்தில் இங்கே மட்டும்தான் இருக்குது. 9 வகையில் சிவாலயங்கள் கட்டுவாங்க. அதில் 9 வகையில் கரக்கோவில் அப்படிங்கிற ஒரு வகை. அது இங்கே தமிழகத்தில் இங்கே மட்டும்தான் இருக்கு. தேவார பாடலில் திருக்கடம்பூர் என்று இந்த பகுதி அழைக்கப்படுகிறது. ஒரு புராணக்கதை பின்னணியை அடிப்படையாக வைத்து குலோத்துங்க சோழன் இந்த கற்றளியை எழுப்பியிருக்கிறார்.
அழகிய நுட்பமான பல சிற்பங்கள் வடிக்கப்பட்டிருப்பதை பிரமிப்போடு கண்டு ரசிக்க முடிகிறது. முற்கால சோழர் காலத்திலே இருந்த கோயில் இது. ஆனால் 12ஆம் நூற்றாண்டில் குலோத்துங்க சோழர் காலத்தில் இதை இந்த இது மொத்தமாக மாற்று வடிவமைப்பு செய்து பண்ணது. புராண கதையில் சொன்ன மாதிரி இந்திரனோட ரதம் வந்ததை அவர் எடுத்துகிட்டு போனதை பிள்ளையார் காலால் மிதித்து இது பண்ணார்ன்ற அந்த புராண கதையை அப்படியே விளக்குற மாதிரி கரக்கோயிலாக கொண்டாந்துருக்குறாங்க. இதனோட அமைப்பு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 4 சக்கரங்கள், இந்த குதிரைகள் எல்லாம் தத்ரூபமாக வந்திருக்கும். சாதாரண கோயில்களில் அந்த கோஷ்ட தெய்வம்னு சொல்லுவாங்க. 4 கோஷ்டங்களில் இந்த தெய்வங்கள் இருக்குது. அந்த 4 கோஷ்ட தெய்வங்களும் உள்ளடங்கி இருக்கும். சாதாரண சோறாக இருக்கும். இதில் அந்த 4 இதுவும் வெளியே அந்த 4க்கும் தனி கோயில்கள் பாணி வைத்து பட்டுது. வந்தியத்தேவன் வழியில் இடைவேளைக்கு பிறகு பயணிப்போம். மண் பேசும் சரித்திரம். பொன்னியின் செல்வன் நாவலில் குறிப்பிடப்படும் வந்தியத்தேவன் கடம்பூர் அரண்மனைக்கு வருகிறார். அந்த வகையில் கடம்பூர் முக்கிய இடமாக விளங்குகிறது. இங்கே மேல கடம்பூர் போல கீழ் கடம்பூர் என்றும் ஒரு பகுதி இருக்கிறது. இங்கிருக்கும் ருத்ராபதி ஆலயம் சிதைவுற்ற நிலையில் தொல்லியல் துறை மற்றும் பொதுமக்கள் பங்களிப்போடு புனரமைக்கப்பட்டிருக்கிறது. நாயன்மார்களின் சிற்பங்களுக்கு பெயர் பெற்ற இந்த கோவில் தாராசுரம் கோவிலுக்கு முற்பட்டதாகவும் கிபி 12ஆம் நூற்றாண்டின் எழுத்தமைதி கல்வெட்டு கிடைப்பதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இது ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில். என்ன அப்படின்னா, இந்த கோவிலில் கிடைக்கிற முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நாயன்மார்கள் அவர்களுடைய பெயர்களுடைய நிறைய சிற்பங்கள் இங்கே வச்சுருந்துருக்காங்க. அதுவும் அந்த எழுத்தமைதி பார்க்குறப்ப 2ஆம் ராஜராஜர் காலத்துக்கு முந்தையதாகவே இருக்குது. அப்படிங்கிறப்ப தாராசுரம் கோவில் கட்டுறதுக்கு முன்னாடியே இந்த கோவிலில் நாயன்மார்கள் சிற்பங்கள் இருந்திருக்கின்றன. அந்த சிற்பங்களுக்கு கீழே பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கோவிலோட இடிபாடுகள் இன்னும் நிறைய மண்டபங்கள்லாம் இடிஞ்சு கோவிலை சுற்றி நிறைய கிடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பல்லவத்தவருடைய கலையம்சத்தோடு கூடிய தூண்களும் நம்ம காணப்படுது. அதுவும் இல்லாமல் சில 2-3 கல்வெட்டுகள் காண கிடைக்கின்றன. ஒரு கல்வெட்டில் கோவை ராஜகேஸ்வரிவர்மர் ஆணை அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு சோழர் கால கல்வெட்டு காணப்படுது. அந்த எழுத்தமைதி வைத்து பார்க்குறப்ப அது ராஜராஜ சோழர் காலமாக கூட இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லப்படுகிறது. அதனால் இந்த கோவில் அதுக்கு முன்னரே இருந்திருக்க வேண்டும். செங்கல் தெளியாக இருந்து பின்னால் கற்றொலியாக மாற்றப்பட்டிருக்கலாம் சோழர் காலத்தில். அதற்கு பின்னால் காலம் மாற்றத்தினால அழிவுக்கு உட்பட்டு கடந்திருக்கலாம். அப்புறம் தொல்லியல் துறையினால இது சீரமைக்கப்பட்டு இந்த சிறப்பான ஒரு நிலையில் இருக்கிறது. ருத்ரகோடீஸ்வரர் கோயில் என்றும் இதை அழைக்கிறார்கள். இங்கிருக்கும் சிற்பங்களில் இருந்து வெண்கல சத்தம் வருகிறது. இப்படிதான் வரும். இதில் தட்டினா உலோகத்தில் தட்டின மாதிரி ஒரு சத்தம் வரும். இது கல் சவுண்டு, இது உலோக சவுண்டு. பல்வேறு சிற்பங்கள் அருகில் கிடத்தப்பட்டிருக்கின்றன. பல தூண்கள் சிதைந்து கிடப்பதையும் பார்க்க முடிகிறது. பொன்னியின் செல்வன் நாவலில் வருவது போல கடம்பூரில் ஆதித்த கரிகாலன் கொலை நடந்திருக்கலாம் என்று வரலாற்று ஆய்வாளர்களும் கூறுகிறார்கள். ஆதித்த கரிகாலனின் கொலைக்கு ஆதாரமாக காட்டுமன்னார் கோவில் அருகே இருக்கும் உடையார்குடியில் கல்வெட்டுகள் கிடைக்கின்றன. இங்கிருக்கும் அகத்தீஸ்வரர் ஆலயத்தில் ஆதித்த கரிகாலனின் கொலை பற்றிய ராஜராஜன் கல்வெட்டு கிடைக்கப் பெறுகிறது. இந்த காட்டுமன்னார் கோயிலில் உள்ள இந்த முக்கியமான இந்த கோயில் சிவன் கோயிலில் உள்ள இந்த கல்வெட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது ஒரு நில விலை ஆவணம். நிலத்தை கையகப்படுத்தி இன்னொருத்தர் விற்றதுக்கான ஒரு ஆவணம் தான். அதில் என்னன்னா
அரசருடைய ஸ்டீம் படி ராஜராஜ சோழர் காலத்து கல்வெட்டு அது. கோயில் ராஜகேசரி என்று ஆரம்பிக்கிற அந்த கல்வெட்டு வந்து ராஜராஜ சோழர் காலத்து கல்வெட்டு தான் என்று அறிஞர்கள் சொல்றாங்க. அவருடைய கல்வெட்டுல அவருடைய ஸ்ரீமுகம், அதாவது கடிதத்தை பார்த்து இந்த ஊர்ல வந்து சபையினர் வந்து முடிவெடுக்கிறாங்க. என்னன்னா அதுல என்ன போட்டுருக்காங்கன்னா, ஆதித்த கரிகாலனை வந்து கொன்ற துரோகிகளான, அதாவது வந்து பாண்டியன் தலை கொண்ட, பாண்டியன் யாருன்னா வீரபாண்டியன்கிறவனை ஆதித்த கரிகாலன் வந்து பாண்டியர்களோட போர்ல வந்து தலை வெட்டிடுறாரு. அவரை வெட்டி கொண்ட மாவீரனான ஆதித்த கரிகாலனை கொன்ற துரோகிகள்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, சோழ அரசிலேயே உயர் பதவியில் இருந்திருக்காங்க. சோழ அரசிலேயே வந்து பிரம்மாதிராஜர் அப்படிங்கிற பட்டம் வந்து மிகுந்த உயர்ந்த பதவி. அந்த உயர்ந்த பதவியில இருந்த சோமன்ங்கிறவனும் அவனுடைய சகோதரனான ரவிதாசன்ங்கிறவனும் அவங்களுடைய துரோகத்தால இவர் கொல்லப்பட்ட செய்தி வந்து இங்க பதிவு பண்றாங்க. அவங்களுக்கு பெண் கொடுத்தோர், அவங்களுடைய உற்றார் உறவினர் அனைவருடைய சொத்துக்களையும் விற்று அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் விட்டதுக்கு அந்த விற்ற நிலங்கள் வந்து இந்த கோவிலுக்கு வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு கல்வெட்டு இது. இந்த கல்வெட்டு வந்து ஆதித்த கரிகாலன் கொலைக்கு வந்து நமக்கு சான்றா இருக்கிற கல்வெட்டுகள் இது ஒண்ணுதான் இருக்கு, மற்றபடி பட்டயங்கள்ல தான் இருக்கு. அடுத்து நாம் சென்ற இடம் திருப்புரம்பியம். தற்போது பச்சை பசேலென காட்சியளிக்கும் இந்த பகுதியில்தான் ஆயிரக்கணக்கானவர்களின் இரத்த ஆறு ஓடிய ஒரு பெரும் போர் ஓடியது. சுமார் 12 நூற்றாண்டுகளுக்கு முற்பட்ட அந்த கொலை களத்தை இடைவேளைக்கு பிறகு பேசுவோம். பொன்னியின் செல்வன் நாவலில் வரும் வந்தியத்தேவனின் வழியில் ஒரு பயணம் என்கிற இலக்கோடு சோழர் வரலாற்று தேடல் குழுவினரோடு பயணித்தோம். நாம் வழியில் சந்தித்த இடம் திருப்புரம்பியம். வரலாற்றில் மாபெரும் திருப்பு முனையை ஏற்படுத்திய பெரும் போர் நடந்த இடமாக இந்த பகுதிதான் குறிப்பிடப்படுகிறது. கிபி 885 பல்லவ மன்னன் அபராஜிதவர்மனுக்கும் 2ஆம் வரகுண பாண்டியனுக்கும் நடந்த இந்த போரின் தொடர்ச்சியாகத்தான் சோழ பேரரசை மீண்டும் வலிமைக்கு கொண்டு வருகிறார் ஆதித்த சோழர். 9ஆவது நூற்றாண்டுல பிற்பகுதியில அப்போ வந்து சோழர்கள் வந்து வெறும் சிற்றரசர்கள் தான். பெரும் பேரரசர்களாக இருந்தது வந்து தமிழகத்தை ஆண்டது வந்து தென்புறம் வந்து பாண்டியர்களும், வடக்கு வந்து பல்லவர்களும் தான். பல்லவர்களும் பாண்டியர்களும் தான் பெரும் பேரரசர்களாக இருந்தது. ஒரு ஆதிக்கத்தை இன்னொரு மேல் செலுத்துவதற்காக அப்பப்போ வந்து சண்டைகள் நடப்பது உண்டு. அந்த நேரங்களில் பல்லவர்கள் அசைக்க முடியாத சக்தியாக இருந்து கொண்டு இருந்த காலகட்டத்தில் பல்லவர்களோட அண்ணன் தம்பி 2 பேர் கூட ஒரு சண்டை வருது, அபராஜிதவர்மனுக்கும் நிருபதுங்கவர்மனுக்கும். அப்போ அந்த சூழ்நிலையை பயன்படுத்துகிற வரகுண பாண்டியன், அந்த காலகட்டத்தில் பாண்டியர்களில் வந்து அரசனாக இருக்கிறது வந்து வரகுண பாண்டியன். அந்த வரகுண பாண்டியன் என்ன சொல்கிறாருன்னா, அதில் நிருபதுங்க பல்லவனுக்கு அவர் சப்போர்ட் பண்ணுறாரு. அபராஜித பல்லவனுக்கு வந்து யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, குறுநில மன்னர்களாக இருந்த சோழர்களும் கங்கர்களும் வந்து அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து ஆதரவாக இருக்காங்க. அவங்க 2 பேருடைய பெரும் படைகளும் சேர்ந்து சண்டை போட்ட இடம் தான் இந்த திருப்புரம்பியத்தில் இந்த பகுதி. இந்த பகுதி வந்து இன்னைக்கு பச்சை பசேல்னு இருக்குது. ஒரு காலத்தில் ரத்தமும் மனித உடலும் சிதறி கிடந்த பகுதின்னு சொல்லி பல இடங்களில் வந்து விளக்கப்படுது. லட்சக்கணக்கான பேர் மாண்ட ஒரு பெரும் போர் நடந்த இடம். சிவப்பு ஆறு ஓடிய பகுதியில் தற்போது பசுமை படர்ந்திருக்க அந்த போர்க்களத்தில் நடந்து சென்றோம். அங்கே ஐயனார் கோவில் ஒன்று இருந்தது. இது போர்க்களத்தில் உயிர்விட்ட வீரர்களின் நினைவை பறைசாற்றும் விதமாக அமைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் கங்க மன்னனின் பங்களிப்பாக இருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. பெரிய பெரிய ஆலயங்களில் கூட வரலாற்றை சொல்லும் கல்வெட்டுகள் மறைக்கப்பட்டு வரும் நிலையில்
இந்த சிறிய ஆலயத்தில் வரலாறு எழுதி வைக்கப்பட்டிருந்தது நம்மை நெகிழ வைத்தது. ஒரு வரலாற்று சிறப்புக்கு இந்த பகுதியில் வந்து இந்த பள்ளிப்படை இருந்ததுக்கான ஆதாரங்களே மக்களுக்கு தெரியாது. இப்போ வந்து அந்த இடங்கள் வந்து பள்ளிப்படையெல்லாம் சிதிலம் அடைஞ்சு போயிடுச்சு. ஆனால் அந்த இடத்துல வந்து ஐயனார் கோயிலாக வந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா ஐயனார் கோயில் தான் சொல்லுவாங்க அந்த பகுதியை. அந்த இடத்துல தான் வந்து பள்ளிப்படை கோயில் வந்து சிதிலம் அடைஞ்ச இருந்திருக்கு. அங்கே ஐயனார் சில வச்சுருக்காங்க. பிற்கால கல்வெட்டுகள் உள்ள சில சிலைகளை வச்சு அதையும் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பகுதியில் தான் அவங்க வந்து இது இருந்ததுக்கு டைரக்ட் ஒரு நேரடியான ஆதாரம் இந்த இடம் தான் பள்ளிப்படை என்பதற்கு இங்கே ஆதாரம் இல்லை என்றாலும் நமக்கு பட்டயங்களிலிருந்தும் மற்ற கல்வெட்டுகளிலும் கிடைக்கும் ஆதாரங்களிலிருந்து திருப்புறம்பியத்தில் இந்த மாதிரி இந்த பகுதியில் வந்து போர் நடந்ததை நம்ம வந்து உறுதிப்படுத்துகிறோம். அதன் மூலமாக இந்த இடத்துலலாம் நடந்திருக்கணும் வேண்டும். ஏன்னா இந்த இடத்துல பகுதிகளோட பேர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து போர் நடந்த இடங்களில் வந்து உதிரப்பட்டின்லாம் சொல்லுவாங்க. அதாவது உதிரத்தை விட்டவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்குற நிபந்தமாக கொடுக்குற நிலம் கொடுக்குறது. அந்தமாரி சில இடங்களில் வந்து நிறைய இடங்களில் போர் வீரர்கள் மாண்டதுக்கான ஆதாரங்களாக அது ஊர் பேர் இன்றளவும் வழங்கி வருகிறது. சோழர் வரலாற்று தேடல் குழுவினருக்கு அடுத்து பயணிக்க போகும் இடங்களை பற்றி திரு உதயசங்கர் அந்த இடத்தில் விளக்கிக் கொண்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக பொன்னியின் செல்வன் நாவலில் குறிப்பிடப்படும் புறவை கூத்தும் இரவில் நடத்தப்பட்டது. அந்த புறவை கூத்தையும் அடுத்தடுத்து நடந்த வந்தியத்தேவன் வழிப்பயணத்தையும் அடுத்த நிகழ்ச்சியில் பேசுவோம்.